இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்க சத்தமா சொல்லுங்க. ஏன் அவ்வளோ அமைதியா பேசுறீங்க? ஆமேன். கர்த்தர் நல்லவர். எப்போதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருப்போம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் தரித்திருப்போம். அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் chapter 6 verse 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொன்னாரா, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொன்னாரா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டா? உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதமா போராட்டம் இல்லைன்னு ஒரு வாக்குத்தத்த செய்தியை கொடுப்பீங்கன்னு பார்த்தா போராட்டம் உண்டுன்னு சொல்லி அனுப்புறீங்களே. போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா, நான் தான் ரட்சிக்கப்பட்டனே, அப்புறம் எதுக்கு எனக்கு போராட்டம்? நான் தான் ரட்சிக்கப்பட்டனே, அப்புறம் எதுக்காக ஆண்டவர் என்ன இவ்வளவு என் வாழ்க்கையில் போராட்டத்தை அனுமதிக்க வேண்டும்? அநேகருக்கு ரட்சிக்கப்பட்டதற்கு முன்பு இருந்த போராட்டத்தை விட ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு வருகிற போராட்டம் ஜாஸ்தியா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னால் இப்படிலாம் போராட்டமே இல்லை பிரதர். ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஒரு போராட்டம் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாம் சாஃப்டாக போச்சு, எல்லாம் நேர்த்தியாக போச்சு, மகிமையாக போச்சு. ரொம்ப எல்லாம் பிளசண்டாக இருந்துச்சு. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த அந்த ஒரு அமைதி, ஒரு போராட்டம் இல்லாத வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு எத்தனை மடங்குனே சொல்ல முடியல, அத்தனை மடங்கு எங்களுக்கு பிரச்சனை அதிகமாகி விட்டது. ஆமென். இன்னொரு வார்த்தையில் சொன்னப்போனா, பாவத்தில் இருந்த காலகட்டங்களில் இருந்த அந்த நாட்களில் இருந்த ஒரு சுமூகமான நிலைமை கூட பாவத்தை விட்டு ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இல்லை. ஒரு போராட்டம், ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு பேட்டில் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் இந்த ஸ்ட்ரகிள்? ஏன் இந்த பேட்டில்? ஏன் இந்த போராட்டம்? இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலும் கூட எகிப்தில் கூட அவ்வளோ அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. எகிப்தில் கூட அவர்கள் அவ்வளோ பெரிய போராட்டத்தை சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்த நாளிலிருந்து அவங்க கானானுக்கு போகிற வழி வரைக்கும், அந்த வழியிலே, அந்த நாள் வரைக்கும், அந்த பாதையிலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்தித்த பிரச்சனை சாதாரணமானதில்லை. ஒவ்வொரு நாளும் புதுசா பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்ட உடனே அப்படியே ஆண்டவர் கொண்டாந்து அப்படியே ரெட் கார்பெட்டில் நடக்க விட்டு நம்மளெல்லாம் அப்படியே சூப்பராக ப்ளசண்ட்டாக நடத்திட்டு வந்தா என்ன நல்லா இருக்கும்ல. அப்படியே கூட்டமாக நமக்கு கூட வந்து சேர்ந்து, நானும் வரேன் உன் கூட, பரவாயில்லையே, நீ வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்ட உடனே அப்படியே பயங்கரமாக ஆயிடுச்சே, பாரு உன் பிரச்சனை மாறிடுச்சு, உன் போராட்டம் மாறிடுச்சு அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து நம்ம கூட சேர்ந்து கொள்வாங்களேன்னு பார்த்தா, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க, அப்போ கூட உன் பிரச்சனை கம்மியாக தான் இருந்துச்சு, இன்னைக்கு உன் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிருச்சு. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அப்படி பிரச்சனை இல்லைன்னா, இல்லை பிரதர் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்னா, அன்போடு சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட வேண்டிய நாள் என்று நான் அழுத்தமாய் சொல்லுகிறேன். இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஆமாம், ரட்சிக்கப்படணும். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் எதுக்கு பிரதர் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? உங்கள் போராட்டம் மாறுவதற்காக அல்ல, உங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. இயேசு சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் என்ன பண்ணுங்க,
திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த என்னுடைய வாழ்க்கையில, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த என்னுடைய பல அனுபவங்கள்ல இன்னைக்கு அத்தனையும் மாறி, அத்தனையும் போராடி என் லைஃப் வேற மாதிரி ஆயிடுச்சே. இன்னும் போராட்டம், ஒவ்வொரு நாளும் நான் போராட்டத்தை சந்திக்கிறேனே அப்படின்னு ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்க போராட்டத்தோடு இந்த வார்த்தை கேட்டுட்டு இருந்தா, இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் கானானுக்கு வர வழியில திரும்ப திரும்ப சொல்றாங்க, எகிப்துல இருந்திருந்தா தேவலாம், எகிப்துலயே செத்திருந்தா நல்லா இருந்திருக்கும், பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம், நாங்க வந்து இந்த செங்கடலை கடந்து ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்தா திரும்ப அவங்க யோசிக்கிறாங்க, இதற்கு அதுவே பரவாயில்ல, அங்க நல்ல சாப்பாடு கிடைச்சது, இறைச்சி கிடைச்சது, இறைச்சி மாத்திரம் இறைச்சி பாத்திரத்து பக்கத்திலே உட்கார்ந்து நாங்க சாப்பிட்டோம், செத்தா கல்லறை உடனே கிடைச்சது, இங்க கல்லறைக்கும் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை தான். அங்க வேலை செஞ்சோமா, நாங்க இருந்தோம், எங்க வேலை இருந்துச்சுன்னு இருந்தோம், ஆனா இன்னைக்கு பார்த்தா எல்லாம் புதுசா பிரச்சனை. ஆண்டவரும் சும்மா இல்லாம கூட்டிட்டு போய், மோசையை கூட்டிட்டு போய் நிறைய கமாண்ட்மெண்ட்ஸை கொடுத்து, அதை செய்யாத, இதை செய், அதை பண்ணாதன்னு ஒரே கமாண்ட்மெண்ட்ஸை கொடுத்து, ஆண்டவர் இத்தனை சட்ட திட்டங்களை கொடுத்து ஏன் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், பவுல் அப்போஸ்தலர் அதை தெளிவுபடுத்துகிறார். நான் இந்த இடத்துல ஒரு காரியத்தை திட்டமாய் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இருக்கிற நூதன உபதேசங்களிலே பிரதானமானது, நீங்கள் இயேசுவை ஏற்றுட்டதுக்கு அப்புறம் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்றது. மாற்றிக்கொள்ளுங்கள், அது தேவனுடைய உபதேசம் அல்ல. ஆமென் சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. சரியா பிரதர்? நீங்கள் இயேசுவை ஏற்றுட்டதுக்கு அப்புறம் எல்லாம் மாறிடும் பிரதர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜா தான் பிரதர்னு சொல்லிட்டு இதுக்கு சினிமா பாட்டையும் உட்காந்து ரோட் வீட்டில் அவங்க சர்ச்சில் பாடி டான்ஸ் ஆடுற கூட்டங்கள் எல்லாம் நினச்சா பரிதாபமாக இருக்குது. அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆகணும், வேற வழி இல்லை. ஆமென் சொல்லுங்க. வாசிங்க பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 1:30. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும். அவர் சொல்றாரு, என்னிடத்துல கேள்விப்பட்டீங்களே, என்னிடத்துல கண்டீர்களே, கேள்விப்பட்டீர்களே, இதே போராட்டம் உங்களுக்கும் உண்டு. என்கிட்ட என்ன போராட்டத்தை நீங்க பாக்குறீங்க? பவுல் அப்போஸ்தலன் அது வரைக்கும் ராஜா மாதிரி இருந்தாரு, அது வரைக்கும் போவாரு, பிரதான ஆசாரியர்கிட்ட நிருபத்தை வாங்குவாரு. இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை வணங்குகிறவர்கள், இவங்களெல்லாம் நான் கட்டி இழுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா போவார், இழுத்துட்டு வருவாரு. நாளுக்கு நாள் அவருடைய பேரு புகழ், யோசித்து பாருங்க, ஸ்தேவானை சாகடிக்கிறதற்கு கூட, கல்லறிவதற்கு கூட இந்த சவுல் சம்மதித்திருந்தான். அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய பொசிஷனை இளைஞனா இருக்கும் பொழுதே இந்த பவுல் பெற்றுக்கொண்டார். ஆனால் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ, என்றைக்கு தமஸ்கு வீதியில ரட்சிக்கப்பட்டாரோ, அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான திருப்புமுனை. எதுன்னு சொன்னா, பாடுகள், போராட்டங்கள். பயங்கரமான போராட்டத்தை சந்திக்கிறார், பயங்கரமான பிரச்சனையை சந்திக்கிறார். ஏங்க அந்த பிரச்சனையை சந்திக்கணும்? ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கணும்? இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கலாமா? நான் உண்மையாக இன்னைக்கு யோசித்தேன், கொஞ்சம் ஜபத்தை கொஞ்சம் ஷார்ட் ஆக்கிட்டு நம்ம இன்னைக்கு 2 hours பேசினா நல்லா இருக்குன்னு யோசித்தேன். ஆனால் இன்னைக்கு சோதனைக்குன்னே 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆனாலும் என்னால் முடிந்தவரை வேகமாய் போக விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1:18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும். நீ அவைகளை முன்னிட்டு என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. நல்ல போராட்டம் உனக்கு உண்டு. நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். உனக்கு நல்ல போராட்டம் உண்டு. என்ன போராட்டம்? கெட்ட போராட்டம் அல்ல, நல்ல போராட்டம். ஆமென். அப்புறம் போராட்டம் உண்டா? கண்டிப்பா உண்டு. நல்ல போராட்டம் உண்டு நமக்கு. சரியா? அப்ப இந்த நல்ல போராட்டம் அத்தனை பேருக்கும் உண்டு. அடுத்த வசனத்துல சொல்றாரு, எப்ப விசுவாசமும் வச்சுக்கோ, நல் மனசாட்சியும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாரு, உன் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த இடம் கொடுக்காதீங்க. சிலர் சேதப்படுத்திட்டாங்க, நீங்க சேதப்படுத்திடாதீங்க. அப்போ இங்கு வாசிக்கிறோம், நீங்கள் போராட வேண்டிய அந்த போராட்டம் எப்படின்னா நல்ல போராட்டம்.
6:12 வாசிக்கிறோம், 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கிறோம். இவர் சொல்றாரு நல்ல போராட்டம். நமக்கு என்ன இந்த போராட்டத்துக்கு பேர் என்னது? ஆமா, நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வர போராட்டம் எல்லாம் என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். இல்லை பிரதர் எனக்கு போராட்டம் வரலன்னா, திரும்ப சொல்றேன், உங்களுக்கு போராட்டம் வரல அப்படின்னா, நான் நினைக்கிறேன், ஆசைப்படுறேன், கிடைக்குது, நான் போகிறேன், சில நேரம் ஜெபம் பண்ணுறதே இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்குது. நான் பெருசாக போய் ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து நான் ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்லை, ஜெபம் பண்ணுறது இல்லை, எல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டக்கு 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 டக்குன்னு நடக்குது பிரதர். ஆச்சரியமாக இருக்குது பிரதர். எப்படி பிரதர் அப்படின்னா, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, உங்களை பிசாசு தன் ட்ராப்பில் வச்சிருக்கிறான்னு அர்த்தம். கஷ்டமாக இருக்கும். எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது. நீ ஆசைப்படுறதெல்லாம் அப்படியே கையில் அப்படி வருது அப்படின்னா, அவன் உங்களை உலகத்தின் அதிபதி. அவன் பைபிள் அப்படி தானே சொல்லுது. இந்த உலகத்தின் அதிபதி யாரு? நல்லா சொல்லுங்க, பிசாசு. இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்னு வாசிக்கிறோம் பிசாச. அவன் என்ன பண்ணுவான்னா, கூடுமான வரைக்கும் நீங்க அந்த பக்கம் போகாம இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்பான். அவனை விட்டு நீங்க வெளியே போகாதபடிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்வான். என்னென்னலாம் உங்களுக்கு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுப்பான். நீ அந்த பக்கம் மட்டும் போயிடாத. அதனால ரொம்ப சேஃபா உங்களை ரொம்ப செக்யூர்டா வச்சிருப்பான். ஆனா பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். எகிப்தில் இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேலை ஜாஸ்தி, ஆனா அதுல அவங்க சுகம் கண்டாங்க. அதனாலதான் தேவன் விடுதலை ஆக்கினதுக்கு அப்புறம் அதை யோசித்து பார்க்குறாங்க, பேசாம அங்கே இருந்திருக்கலாமோ. ஏன் 3 வேளை சாப்பாடு, தண்ணி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், இறைச்சியும் கிடைக்கும், வேலையும் கிடைக்கும், கல்றையும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்குது. அப்புறம் ஏன் நம்ம இவ்வளோ போராடணும்? எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், அப்புறம் எதுக்கு நான் இவ்வளோ போராடணும்? பேசாம அங்கே இருந்துட்டு போலாமே. ஏன்னா பிசாசு எதை அவங்களுக்கு காமிச்சிட்டான் அப்படின்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை, உலக பிரகாரமான செல்வங்களை, உலக பிரகாரமான சில பதவி, பணம், இதெல்லாம் காமிச்சு, இந்த பகட்டான வாழ்க்கையை காமிச்சு, இவைகளுக்குள் உங்களை வைத்துக் கொள்வதற்கு அவன் அங்கே பலவிதமான திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறான். அவன் பிளான் பயங்கரமான பிளான். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வலிக்கவே வலிக்காது. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, அங்கேயும் கிறிஸ்தவனை தான் வாழ்ந்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் யார்? இஸ்ரவேல் தான், எகிப்தியர் அல்ல. ரட்சிக்கப்படாதவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே. ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இன்னைக்கும் சர்ச்சுக்கு போறாங்க, கூட்டங்களுக்கு போறாங்க, எல்லாம் செய்யறாங்க, காணிக்கை கொடுக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் அவர்கள் யார்? நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, சார் நாங்க நீங்க நல்லா வாழ்றோம் சார், சண்டே போறோமா, சர்ச்சுக்கு காணிக்கை கொடுக்கிறோமா, நாங்க ரொம்ப சேஃபா இருக்கிறோம். நம்மளே சில நேரம் யோசிக்கிறோம்ல, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, அவங்க பாரு இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பக்தி இல்லை, தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை, மனம் போல வாழ்றாங்க. அவங்க ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சண்டே மட்டும் தான் சர்ச்சுக்கு போறாங்க. நாங்கள் ஊழியத்துக்கு போறோம், ஊழியத்துக்கு கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஒரு நாள் எனக்கு தெரிந்த ஒருத்தர், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் கேட்டார், எப்படி நீங்கள் ஊழியத்தெல்லாம் நடத்துறீங்கன்னாரு. ஆண்டோடைய கிருபை. இல்லைங்க, மாதம் மாதம் எப்படிங்க நடத்துறீங்க? கிருபை தாங்க, நாங்கள் நடத்தலை, அவர் நடத்துகிறார். இல்லை இவ்வளோத்தையும் தூக்கி தலையில் போட்டு ஓடுறீங்களே, அவர் போட்டுறாரு, நம்ம சுமக்கணும், வேற வழி இல்லை. யார் உங்களுக்கு கொடுக்கறதுன்னாரு. நான் சொன்னால உங்களை மாதிரி விசுவாசி தானே. ஐயோ நான் கொடுக்குறதே இல்லையேன்னார். இல்லை எனக்கு கொடுக்கல, நீங்கள் கத்தர் கொடுப்பீங்களேன்னு. ஐயோ அப்படிலாம் கொடுத்துருந்தா நான் இந்த பிஸ்னஸை செஞ்சுருப்பேனா, இந்த ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறாரு, பெட்ரோல் பங்க் வச்சுருப்பேனா, நான் இப்படிலாம் நான் வாழ முடியுமா? ஒரு வீட்டுக்கு 4 வீடு இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வாங்கி வச்சுருக்கேன்னா, இப்படிலாம் நான் கொடுத்தா வாங்க முடியுமா பிரதர்? ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, நாங்கள் ரொம்ப சேஃபாக இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே எனக்கு வலிக்காமல் வாழ விரும்புகிறேன். டேஞ்சர், ஆபத்து. ஆமென் சொல்லுங்க. வாசிங்க யூதாவின் நிருபம் 3வது வசனத்தை படிங்க. யூதா 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனா இருக்கிறேன். பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதும்படி உங்களுக்கு மிகவும் கருத்துள்ளதா இருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட
விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று. அந்த விசுவாசத்திற்காக எப்படி போராடணும்? தைரியமாய், நல்ல வாயை திறந்து சொல்லணும். தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அவனும் சொல்றார், யூதாவும் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய யூதாவும், நீங்க தைரியமா போராடுங்கன்றார். போராட்டம் முடியுமா? இல்ல, சாகிற வரைக்கும் போராட்டம் உண்டு. ஒரே என்ன சத்தமா வந்திருக்கு. சாகிற வரைக்கும் என்ன உண்டு? அப்ப இப்படியே கஷ்டப்பட்டே இருக்கணுமா பிரதர்? இதுதான் இன்னைக்கு நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு, எளிதாக விளங்கிக் கொள்வதற்கு நான் ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன். இந்த போராட்டம் ஏன், இந்த போராட்டத்தினுடைய மேன்மை என்ன அப்படின்றத நான் சொல்ல போறேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமேன். கரங்களை வைத்து ஆண்டவரே நீங்க பேசுங்கன்னு சொல்லுங்க. ஆமேன். பேசுங்க. ஆண்டவரோட எப்பவுமே ஆண்டவரோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. முதலாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். என்ன போராட்டம்? ஏன் இந்த போராட்டம்? இந்த போராட்டத்தை நமக்கு போராட்டம் இதுல இல்லைன்னா என்ன பிரச்சனை? கொஞ்சம் விளக்கமா பார்ப்போமா? ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இதுவும் யாருக்கு சொல்றாரு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கா, ரட்சிக்கப்படாதவங்களுக்கா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், நல்ல பெரிய ஒரு என்ன சொல்றது, பயங்கரமான கதாநாயகர்களை எல்லாம் இங்கே காமிக்கிறார். 11ஆம் அதிகாரம் முழுவதும் ஜெயித்த கதாநாயகர்கள். 11ஆம் அதிகாரம் கடைசியில கொஞ்சம் தங்கள் வாழ்க்கையில பரவாயில்லங்க, செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லுகிற, எதையும் செய்ய துணிந்தவர்கள். 12ஆம் அதிகாரத்தில் அவர் முதலாவது வசனத்திலே சொல்றாரு, இவ்வளோ திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க நம்மையும் நெருக்கும். எது நெருக்கும்? பாவம் நெருக்கும், பாரம் நெருக்கும். நம்மை அழுத்துகிற, நெருக்குகிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிற ஒரு முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி என்ன பண்ணுங்க? ஓடுங்க. ஓடும்போது அவரை பாருங்க. ஏன்னா அவர் தமக்கு முன்னால வச்சிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாம சிலுவை என்ன பண்ணாரு? சகித்தார். அது சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரை நினைத்து கொள்ளுங்க, பாருங்க என்றாரு, நினைங்க என்றாரு, அவரை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க என்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு 4வது வசனத்துல, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது. எதுல பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. பாவத்துக்கு விரோதமா என்ன இருக்கு? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் போராட்டம் வருமா வராதா? ரொம்ப வரும். சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன வரும்? போராட்டம் ரொம்ப வரும். பாவத்திற்கு விரோதமாய் போராடத்தக்கதாக நம்ம எப்படி மாறலையாம் பாருங்களேன். ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வருமா தெரியுமா? பாவத்துக்கு விரோதமா நீங்க நின்னீங்கன்னா போராடணுமா? அப்போ ஒவ்வொரு நாளும் பாவம் உங்களை எதிர்க்கும், உங்களோடு போராடும். ஆமென். ஏங்க அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்ம அன்னைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு பின்னால தான் பாவ போராட்டம் வரும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பாவத்தோடு போராட மாட்டீங்க, பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். எப்படி இருந்தோம்? புரிஞ்சுதா? அப்ப எப்படி இருந்தோம்? நல்லா கவனிங்க. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு போராட்டம் இல்லை. என்னைக்கு அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைச்சி கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவங்கள அந்த செங்கடல் கிட்ட கொண்டாந்தாரோ அன்னைக்கு எகிப்தியர் இவர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் இல்லாத போராட்டம், புதிய போராட்டம் துவங்குகிறது. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால we were under bondage. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த பேட்டிலே ஆரம்பிக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு? பாண்டேஜ். பாண்டேஜுக்கும் பேட்டிலுக்கும் வித்தியாசம் இருக்கு. பாண்டேஜ் எது தெரியுமா? உங்களை இழுத்து வச்சு கழுத்தில் நுகத்தை போட்டு நான் சொல்றதை செய் அப்படின்னு வச்சிருந்தான். நம்மளும் அவன் சொல்றதெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாண்டேஜ் உடைஞ்சிருச்சு. திரும்ப உங்க மேல அந்த பாண்டேஜை வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறான். இப்ப போராட்டம் உண்டா?
ஏன் இந்த போராட்டம்? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா நீங்க அந்த பாண்டேஜை விட்டு, அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். வெளியே வந்தது நல்லதா, பாண்டேஜில் இருக்கிறது நல்லதா? ஆமென். நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்மளை எல்லாம் வெளியே கொண்டாந்துட்டார். ஒவ்வொரு பாண்டேஜ்லேருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டாந்துட்டார். பாண்டேஜ்லேருந்து விடுதலை கொண்டாந்துட்டார். உங்கள் லைஃப்பில் எல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது அப்படின்னா யூ ஆர் அண்டர் பாண்டேஜ். ஸ்மூத்தாக போல பிரதர், டெய்லி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு பிரதர். தேங்க் காட் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. அல்லேலூயா. அப்போ இந்த போராட்டம் இது நம்முடைய வாழ்க்கையில் சுகமாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அந்த போராட்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வாசிங்களே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே, முன்னால நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எப்படி இருந்தோமா? அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, மாம்சம் எதை விரும்பிச்சோ, மனசு என்ன விரும்பிச்சோ அதன்படி செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். மனசுக்கு நினைக்கிறத, மாம்சம் ஆசைப்படுறத, மனசும் மாம்சமும் இச்சிக்கிறத எல்லாத்தையும் சாலமன் சொல்றார், நான் இச்சித்ததை எதையும் நான் விளக்கவே இல்லை. என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ எல்லாத்தையும் அனுபவிச்சேன். அப்போ மனசும் மாம்சம் விரும்பினதை முற்காலத்திலே நான் செய்தேன். என் மனசும் மாம்சமும் விரும்பின காரியத்தை செய்த அந்த காலத்திலே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? கோபாக்கினையின் பிள்ளையாக இருந்தேன்னு சொல்றார். ஆனா இப்போ என்ன ஆயிட்டோம்? 5வது வசனத்துல அக்கிரமங்களினாலும் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கை உயர்த்தி. ஹல்லேலூயா. அப்ப நம்மளை எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்து அந்த நுகத்தை உடைச்சு நம்மளை வெளியே கொண்டாந்துட்டார். அன்னைக்கு நம்ம அடிமையா இருந்தோம் பாவத்துக்கு. அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு அடிமையா இருந்த நாட்கள்ல போராட்டம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அது எப்பவுமே அது அவனுடையது. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு வேடன் ஒரு அம்பினாலே 2 புறாவை ஒரே நேரத்தில் வீழ்த்தி விட்டார். வீழ்த்தப்பட்ட 2 புறாக்கள், அது விழுந்தது, ஒன்று விழுந்து மரித்து போனது, இன்னொன்று விழுந்து தப்பி ஓடுகிறது. விழுந்த புறா தப்பி ஓடுகிறது, ஒன்று செத்து போயிடுச்சு. இந்த வேடனுக்கு எது தேவை? தப்பி ஓடுற புறா. ஏன்னா அது ஓடிடுச்சுன்னா அது கிடைக்காம போயிருமே, தப்பிச்சிருமே. செத்து போன புறா என்னைக்குமே. அதனாலதான் அந்த செத்து போன போராட்டம் ஒரு புறாவுக்கு ஒரு போராட்டமும் கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் பாவத்துக்கு செத்து போயிருந்தோம். வேடன் நினச்சிக்கிட்டான், பிசாசு நினச்சிக்கிட்டான், என்னைக்கு இருந்தாலும் நமக்கு தான் அது கிடக்கட்டும், என்னைக்கு இருந்தாலும் நமக்குன்னு சொல்லி அந்த வேடன் அந்த புறாவை விட்டுட்டு உயிர்த்து எழுந்து தப்பிச்சு ஓடுகிற அந்த புறாவை தேடி ஓடினான். கிருபையாய் செத்து கிடந்த நம்மளையும் கர்த்தர் உயிர் மீட்டதினாலே இன்னைக்கு நம்ம எழும்பி ஓடுறோம். அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த பாவத்தினுடைய அந்த விளைவு, அந்த பாவத்தினுடைய அந்த தூண்டுதல் என்ன செய்யும்னா நம்மோடு இனி போராட ஆரம்பிக்கும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்றாரு 6ஆம் அதிகாரத்தில், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து நம்ம சில வசனத்தை அப்படி வாசிக்கலாமா? பாவத்திற்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீங்க. நம்ம யாரா இருந்தோம்? பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். சோ நம்ம எல்லாம் ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், அதனால நீதிக்கு நீங்களா இருந்தோம். பாருங்க, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்க பழைய பாவத்தை என்னைக்கோ செஞ்சு தேவனை துக்கப்படுத்தின ஒரு பாவத்தை இன்னைக்கு அது சந்தோஷமா இருக்கா, வெக்கமா இருக்கா? சரி, நானா கேவலம் அப்படி தோணணும், அங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னிங்க வரலன்னு அர்த்தம். சிலருக்கு அந்த மலர் நினைவுகள் ஓடிட்டு இருப்பாங்க. வாழ்க்கை கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமேன். என்னைக்கோ செஞ்ச பாவம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் திரும்ப இழுக்குதுன்னா போராடுதுன்னு அர்த்தம்.
எப்போ வேணாலும் உங்க மேல கொஞ்சம் ஏமாந்தா திரும்ப அந்த நுகம் உங்க மேல பூட்டப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆமென். இடம் கொடுக்காதீங்க, போராடுங்க. எப்படி போராடணுமா? ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடணுமா? ஆமென். கொஞ்சம் விட்டுட்டோம், ஏமாந்துட்டோம்னா நம்ம மேல அந்த நுகத்தை திருப்பி வச்சிருவான். கொஞ்சம் ஏமாந்துட்டா திரும்ப அந்த நுகம் மேல வந்துடும். கவனம். அவர் சொல்றார், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், முன்னால் யாருக்கு அடிமையா இருந்தோம்? பாவத்துக்கு. இப்ப யாருக்கு அடிமையாயிட்டோம்? கை வைத்தவர் அல்லையா சொல்லுங்க சந்தோஷமா. நம்ம இப்ப தேவனுக்கு அடிமைகளா இருந்ததுனால பரிசுத்தமாக்குதல் நமக்கு உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். தேவ கிருபை நம்மளை ரட்சித்தது. ஹல்லேலூயா. நம்மளெல்லாம் கர்த்தர் ரட்சித்து மீட்டு கொண்டார். அதனால தான் சொல்றாரு 2ஆம் வசனத்துல, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம். 6:2. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே நாம் எப்படி பிழைப்போம். திரும்ப பாவம் செஞ்சு பாவத்தினால பிழைக்க போறோமா? அப்ப போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். போராடி ஆக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகள் அந்த பார்வோன் எதிர்த்து வரலாம், பாவம் போராடலாம். நேத்து வரைக்கும் உங்களுக்கு கூட இருந்து நான் அவன் உங்களுக்கு சாப்பாடு போட்டவன், நேத்து வரைக்கும் உங்களை காப்பாத்தினவன், நேத்து வரைக்கும் ஷெல்டர் கொடுத்தவன், நேற்று வரைக்கும் நான் இருக்கேன்பா, நீங்க எல்லாம் நான் சொல்ற வேலையை செய்யுங்கன்னு உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தவன். ஆனா இன்னைக்கு உங்களை எதிர்த்து வந்து யுத்தம் பண்ண வந்து உங்களை சாகடிக்க வரான். அப்படின்னா என்ன காரணம் தெரியுமா? அவனுக்கு தேவை திரும்ப நீங்கள் அடிமைகளாக வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாம் மறுபடியுமாக அடிமைத்தனத்திற்கு போக கூடாது. அடிமைத்தனத்திலிருந்து ஒரு தடவை கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார்னா அதுக்கப்புறம் மறுபடியுமாக நாம் அங்கு போக கூடாது. கர்த்தர் ரட்சித்து விட்டார். ஆமென். கர்த்தர் ரட்சித்து விட்டார். கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். ஆமென். சில உபதேசங்களில் நான் பார்த்துருக்கிறேன், வருத்தமாக இருக்கும். ஒரு தடவை நீ ரட்சிக்கப்பட்டா திரும்ப உனக்கு ரட்சிப்பை நீ இழக்கவே மாட்டேன். அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டுன்னுவாங்க. பைபிள் அப்படி சொல்லலை. நீங்கள் போராடணும். எந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தீங்களோ அந்த பாவம் உங்களோட போராடும். நீங்கள் என்ன பண்ணணும்? திரும்ப போராடணும். அது இழுக்க போராடும், நீங்கள் எதிர்த்து போராடணும். ஆமென். அதனால தான் அந்த போராட்டம். ஏங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் போராட்டம் ஜாஸ்தி ஆயிருச்சு. அது சொல்லுது, நீ திரும்ப வா, திரும்ப நான் உன்னை அடிமைப்படுத்த விரும்புறேன். பார்வையினால பிடிக்க வருகிறான், உங்களை விட போறது இல்லை. உங்களை பிடிச்சி திரும்ப அவன் உங்க மேல நுகத்தை போட வர்றான். ஆனா நம்ம சொல்ல போறோம், ரத்தம் சிந்துனா கூட இனி நான் உனக்கு அடிமையாக மாட்டேன். ஹல்லேலூயா. போதும். தைரியமா ஒரு முடிவெடுங்க. நீ போராடு. நான் எதிர்த்து தான் நிற்பனே தவிர திரும்ப இன்னொரு முறை அந்த நுகம் என் மேல் சுமத்தப்படாது. ஹல்லேலூயா. ஒரு தடவை உடஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப உங்க மேல அந்த நுகத்தை மேலே யாரும் பூட்ட கூடாது. ஆமென். போதும். இதுக்கு மேல இன்னொரு தடவை அந்த நுகம் உங்க மேல பூட்டப்பட்டுச்சுன்னா, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, முந்தின அந்த வாழ்க்கையை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை எப்படி இருக்குமா தெரியுமா? பரிதாபமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு தடவை நம்ம ஜெயிச்சிட்டோமா, திரும்ப அந்த பழைய பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் ஜெயிச்சிட்டோன்னா நம்முடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். போராட்டம் நல்லது. சொல்லுங்க ஹல்லேலூயா. போராட்டம் நல்லது. அவர் பார்த்துக்குவார். இந்த போராட்டத்தில் கர்த்தர் உங்களை தனியாக விட போகிறதில்ல, ஜெயம் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. சாகிற வரைக்கும் எதோட போராடுறோம்? முதல்ல பாவத்தோட போராடுறோம். சரியா? பாவத்தோட போராடணும். ஏன்னா அந்த பழைய பாவங்கள் உங்களை அடிமைப்படுத்த முயற்சிக்கிறது. நீங்கள் விடாதீங்க, போராடுங்கள். ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு வருகிற போராட்டத்திற்கு முதல் காரணம், நாம் அடிமைகளாக இருந்தோம், இப்பொழுது விடுவிக்கப்பட்டதினாலே அது நம்மோடு போராடுகிறது. இரண்டாவதாக 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். இவன் யார்? இப்போ யார் இவன்?
நல்ல தைரியமா சொல்லுங்க. முன்னால யாரா இருந்தான்? முன்னால பிசாசு நமக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பிசாசு யாரா இருந்தான்? பாஸ். வெரி குட். வேற நண்பனா இருந்தான். சூப்பர். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பிசாசு அன்னைக்கு நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க, சிலவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் பொசஸ்டாக இருக்கும். வந்து ஜெபம் பண்ணுவாங்க, அது ஒரு அசைவு இருக்காது, ஒரு அசைவு இருக்காது. சில கிராமங்கள், சில நார்த் இந்தியாவில் சில மிஷனுக்கெலாம் போனால் திடீர்னு போகிற வழியில் ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு வாங்க, ஜெபம் பண்ணும், ஒன்றும் அசையாது. ஆனால் நல்லா தெரியும் உள்ளே யார் உட்காந்துருக்கான்னு, புரியுதா? ஆனால் ஒன்றும் அசையாது. ஏன்? அவங்களே கூப்பிட்டு கொஞ்சம் பத்திரமா நீ உள்ளே இரு அப்படின்னு வச்சிருப்பாங்க. அவங்க கூட இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பிசாசினால் பொசஸ்டா இருந்தான், பிசாசினால் நிரப்பப்பட்டிருந்தான் அப்படின்னா அவன் அவங்களுக்குள்ள வர்றதற்கு எல்லா லீகல் ரைட்ஸும் இருக்கு. புரிஞ்சுதா? எல்லா லீகல் ரைட்ஸும் உண்டு. ஒன்ஸ் இவங்க உள்ள இருந்து ஆண்டவரே எனக்கு நீங்க தான் வேணும், எனக்கு நீங்க தான் தெய்வம், நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டு என்னைக்கு அந்த எல்லையை விட்டு இந்த பக்கம் வராங்களோ அன்னைக்கு அவனுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற தொடர்பும் உறவும் உடைக்கப்படுவதனால இதுக்கு மேல அவன் இவங்களுக்குள்ள வர முடியாது. அப்படி வந்தா இல்லீகல். எது வரைக்கும் லீகல்? ரட்சிக்கப்படுற வரைக்கும். நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உள்ள வந்தா, அதனால தான் ஜெபம் பண்ணும்போது, டெலிவரன்ஸுக்காக ஜெபம் பண்ணும்போதெல்லாம் அங்கே பிசாசு அலக்களிக்கப்படுவதும் சில நேரம் பிசாசு அடித்து ஓடுவதுக்கும் காரணம் என்னன்னா, உள்ள இருக்கிறவன் இல்லீகலாக உட்கார்ந்துருக்கிறான். நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு உங்க வாழ்க்கையில் உங்க எல்லைக்குள்ள அவன் வரக்கூடாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு அவன் கூடயே வாழ்க்கை நடத்துறவங்க இருக்காங்க. சிலர்லாம் பிசாசு கூடயே வாழ்க்கை நடத்துறவங்க இருக்காங்க. கவனமா இருக்கணும். அவர் சாட்சி இல்லை, ஒரு சின்ன சம்பவத்தை படித்தேன். இந்த இவர் ஊழியத்துக்கு போகணுன்னு ரெடி ஆகிடுவாராம். ஜான் வெஸ்லி ஊழியத்துக்கு போகணும் ரெடியானா அவங்க மனைவி வந்து சொல்லுவாங்களாம், எங்கே போகிறீங்க? ஊழியத்துக்கு போகிறேன். சுட சுட காஃபியை கொண்டாந்து மேலே ஊற்றிட்டு போயிருமா. இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியாதான். இப்படி ஒவ்வொரு நாளும் பயங்கர டார்ச்சரு. ஒரு நாள் ஜான் வெஸ்லி மனைவி என்ன பண்ணாங்களா, 2 பேரை வேஷம் போட வச்சு அப்படியே தத்ரூபமாக பிசாசு மாதிரி வேஷம் போட்டு, இன்னொன்று ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பிரிட் மாதிரி வேஷம் போட வச்சு, குதிரையில் காட்டு வழியாக குதிரையில் வரும்போது நீ அவரை பிடிச்சி மிரட்டிடு, இனி ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிடுன்னு சொல்லி இவர் ஜான் வெஸ்லி ஒய்ஃபு செட்டில் அப்படி ஒரு செட் பண்ணிட்டாங்களாம். ஜான் வெஸ்லி வந்துட்டு இருக்கிறாரு குதிரையில், 2 உருவம் நிற்கிதான். இவர் நேராக கிட்ட வந்தாராம். வந்த உடனே அந்த பிசாசு அப்படியே முறைச்சுதான். இவர் சொன்னார், அந்த பார், எனக்கு உன்னை கண்ட பயம் இல்லை, தேவதூதனை பார்த்து, தேவதூதன் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு நிற்கிறான், எனக்கு உன்னை கண்டா பயம் இல்லை. ஏன்னா நான் எங்கே போயிட்டு வரேன்? ஊழியத்துக்கு தான் போயிட்டு வரேன். சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிசாசை பார்த்து சொன்னாராம், எனக்கு உன்னை கண்டாலும் பயம் இல்லை, ஏன்னா நான் வாழ்க்கை நடத்துகிறதே உன் சகோதரி கூட தான். நீங்கள் எதுவும் யாரும் சிந்திக்க வேண்டியதுக்கு மேலே சிந்திக்கக்கூடாது. உங்கள் வீட்டையோ எங்கள் வீட்டையோ யாரும் யோசிக்கக்கூடாது. சில வாழ்க்கையில் பிசாசோடைய வாழ்றவங்க இருக்காங்க. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்களோ அன்னையிலிருந்து அந்த பொல்லாத பிசாசு எப்படி மாறிடுவான்? சிநேகிதனா இருந்தவன் யாரா மாறிடுவான்? சத்ரு ஆயிட்டானா அன்னையிலேருந்து உங்களுக்கு சண்டை இருக்குன்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன். போராட்டம் இருக்கா? யாரோட? முதல்ல யாரோட சொன்னேன்? பாவத்தோட. 2வது சத்ருவோட. ஏன்னா அவன் சத்ருவாயிட்டான்.
இதுவரைக்கும் உங்களை இயக்கிக் கொண்டிருந்த பிசாசு இப்போ உங்களுக்கு சத்ருவா நிற்கிறான். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டுட்டார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், சொந்த ரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார், ஆண்டவருக்காக வாழ்றாரு, நல்ல ஒரு மனுஷன். அவர் ரட்சிக்கப்படும்போது, அவருடைய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவருடைய மனைவி அவர் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தாங்களாம். டெய்லி நைட்டில் பப்பு எல்லாம் போய் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து குடிச்சு அப்படி வாழ்ந்தாங்களாம். இந்த மனுஷன் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுட்ட உடனே அவர் சொன்னாரா, அம்மா இதுக்கு மேலே வேணாம், நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன், இது வேண்டாமா, நான் போன வாரம் வந்தீங்க, போன வருஷம் வந்தீங்க, இந்த வருஷம் வர மாட்டேங்கிறீங்கன்னு சண்டை போட அவர் சொன்னாராம், போன வாரம் வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், போன வாரம் வரைக்கும் நான் வேற மாதிரி வாழ்ந்தேன், இன்னைக்கு நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுட்டேன், இதுக்கு மேலே நான் இதற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இப்போ அவர் மனைவி பார்த்தாங்க, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஒன்றும் ஒத்து வரல. நேராக வீட்டுக்கு போயிட்டு, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. உன் கூட இனி நான் வாழ முடியாது, இனி நான் உன் கூட வாழ முடியாது, முடிஞ்சு போச்சு. அந்த மனுஷன், நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் நான் சந்திச்ச அவமானமும் போராட்டமும் சொல்ல முடியாது. ஏன்னா அது வரைக்கும் என்னோடு கூட அவள் சரியாக என்னெல்லாம் சொல்றனோ கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தா, என்னெல்லாம் கேட்கிறனோ எல்லாத்தையும் செஞ்சா. ஆனால் நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கு இவ எனக்கு சத்ருவாக மாறிவிட்டாள். ஏன்? போராட்டம். உலகத்தில் உங்க வாழ்க்கையில போராட்டம் உண்டு, போராட்டம் வரும், போராட்டத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க சந்திப்பீங்க. போராட்டம் உங்கள் வாழ்க்கையோடு கூட இருந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த பிசாசு இதுவரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தவன் இனி உங்களுக்கு எனிமியா மாறிடுவான். அப்படின்னா இனி விடவே மாட்டான். வாசிங்களேன், வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷத்துக்கு வாங்க, 8ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். 27வது வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டாம். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இப்பொழுது படகை விட்டு இறங்கி அவர் அக்கறைக்கு செல்லுகிறார். காரணம், இந்த ஒரு மனுஷனை சந்திக்கிறதற்காக தான் போகிறார். போனா அந்த 27ஆம் வசனம், அவர் கரையில் இருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டிலே தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். இவன் இப்ப யாரோட கூட்டாளியா இருக்கிறான்? அதனாலதான் என்ன நடக்குனே தெரியாம வாழ்றான். வஸ்திரம் தரிக்கல, கண்டுக்கவே இல்லை. தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்திக்கிறான், கண்டுக்கவே இல்லை. அவன் வீட்டில் தங்காம கல்லறையில் தங்குறான், கண்டுக்கவே இல்லை. நல்ல கவனிங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு உணர்வே இல்லாம உங்க வாழ்க்கையில எதையோ ஒன்ன பிசாசு நீ நினைக்கிறபடி எல்லாம் செய்ய வைத்து அதை ஒருவேளை சரி எனக்கு நான் ஓகே அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்தனா, அன்போடு சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளையே, உன்னை தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான் பிசாசு. யோசித்து பாருங்களேன். வஸ்திரம் தரிக்கல, என்ன சொல்லுவாங்க வீட்டில்? ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க? டேய், ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடுறான். அவன் என்ன சொல்றான்? ஒழுங்கா தான் போட்டிருக்கேன். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 4:4 வாசிச்சுங்க. நான் சொல்ற வசனம் எல்லாம் தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க. நம்ம மீட்டிங் வரும்போதெல்லாம் எப்பவுமே வசனங்கள் எழுதுங்க, பின்னால நோட் பண்ணுங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு அவிசுவாசியாகிய அவர்கள் கண்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். அவர்கள் மனதை குருடாக்கினார். நம்ம சில நேரம் சொல்றோம்ல, அவங்களுக்கு தெரியுதா இல்லையா அவங்க செய்யறது தப்புன்னு அப்படின்றோம்ல, தெரியாது. ஏன்னா அவங்க கூட்டாளி என்ன பண்றான் தெரியுமா? கண்ணை குருடாக்கி வச்சிருக்கான். என்ன பேசுறான் தெரியாது, என்ன செய்யறான் தெரியாது, என்ன உடுத்துறான் தெரியாது, என்ன சாப்பிடுறான் தெரியாது. அவர்களை அறியாமல் அவர்களை முழுமையாய் தன் கட்டுப்பாட்டில் வைத்து அவன் அவர்களுடைய சிநேகிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் எல்லாத்துக்கும் எதிரியா இருப்பான், இவங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பான். யோசித்து பாருங்க, இந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன கட்டளை கொடுக்கிறார்?
அந்த ஆவியை பார்த்து நீ போன்னு சொல்லிட்டாரு. அதனால அவன் பாருங்களேன் இப்போ விடுதலை ஆயிட்டான். கர்த்தருடைய கிருபையில லூக்கா 8ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை விடுதலை ஆக்கிட்டாரு. அவனுக்குள்ள இருந்த அந்த லேகியோன் என்ற அந்த 6000 காலாட்படைகளும் குதிரை படைகளும் சேர்ந்த அத்தனை கூட்டமாகிய லேகியோன் என்ற அந்த எண்ணிக்கை கொண்ட பிசாசு புறப்பட்டு இப்போ அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போய் 33 வசனத்துல உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. இந்த பையன் விடுதலை ஆயிட்டார். விடுதலையாகி இப்பொழுது எங்க வந்துட்டார்னா இயேசு கிறிஸ்துவினுடைய பாதப்படிக்கு வந்துட்டார். வசனம் சொல்லுகிறது, சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள்லாம் வராங்க. வந்தா பிசாசுகள் பிடித்திருந்த மனிதன் 36ஆம் வசனத்துல சுஸ்தமாக்கப்பட்டதை கண்டார்கள். எங்க இருக்காம இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து வசனம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். 37வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது கதரையினுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். எங்க போனுங்க? எங்களை விட்டு. இவர் நல்லது செஞ்சாரா கெட்டது செஞ்சாரா? உடனே எதிர்ப்பு வந்துருச்சா? எங்களை விட்டு போயிருங்க, நீங்க எங்க கூட இருக்க வேணாம், இருந்தா எங்களுக்கு ரிஸ்க். ஒருத்தன் கல்லறையில நிர்வாணமா சுத்திக்கிட்டு இருந்த ஒருத்தனை இயேசு விடுதலை ஆக்கினாரு. இம்மீடியட்டா ஒரு எதிர்ப்பு வருது. நல்லதானே செஞ்சாரு. எப்பவுமே பிசாசு உங்களை ஏத்து தான் நிற்பான். நீங்க ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க இயேசுவை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அன்னையிலிருந்து உங்களுக்கு வர போராட்டம் என்னன்னா பிசாசு. ஏன்னா இது வரைக்கும் அவன் தன் கை கட்டுப்பாட்டில் உங்களை பப்பட் மாதிரி வச்சிருந்தான். நீங்க வெளியே போயிட்டீங்க, அவனுக்கு நஷ்டம். இப்ப அவனுக்கு ஒரு பிரச்சனை, என் கூட இருந்தியே என்னை விட்டு போயிட்டியே, என்னை விட்டு நீ போனதுனால எனக்கு ஒரு நஷ்டம், அதனால நான் தொந்தரவு பண்ணுவேன். திரும்ப 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 போராடி எப்படியாகிலும் உன்னை திரும்ப அவன் தன் வலையிலே சிக்க வைக்கிறதற்கு போராடுவான். பிரதர், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கூட இந்த போராட்டம் இல்லை பிரதர். அன்னைக்கே அவனுக்கு சிநேகிதனா இருந்தீங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்பொழுது அவன் உங்களுக்கு சத்துருவாய், நீங்கள் அவனுக்கு சத்துருவாக மாறி போனீர்கள். ஆமென். பிசாசு சத்துருவா மித்துருவா? செக் பண்ணிக்கோங்க. ஆமென். சில நேரம் பிசாசு நம்ம தோல்ல கை போட்டு உட்கார்ந்துருப்போம். ஃப்ரெண்டா இரு, சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் நீ கொஞ்சம் வெளியே நில்லு. சில பிசாசு ரொம்ப உஷாரா என்ன பண்ணும் தெரியுமா? இப்போ வீட்டில் அந்த ஆட்டம் போடும். அதனால அப்படிதான் வீட்டில் அந்த ஆட்டம் போடுது. வந்தா அப்படியே தேவதூதர் மாதிரி இருக்கு. ஜெபம் பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் வேலைக்காகலை. ஏன்னா இது தெரியும், நீ உள்ளே போ, நான் வெளியே நின்றுக்கிறேன். அதுக்கு என்ன செய்யறது? இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் எப்பவுமே உங்களுக்கு பிசாசோட ஒரு போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆமென். நல்லா கவனிச்சுக்கோங்க. போராடலாம், ஆனா ஜெயம் நமக்கு தான். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இதுல மட்டும் நீங்க உறுதியா இருங்க. எந்த வழியில் அவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரான் அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாகும் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம். நாகும் 2:1, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள். நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், முக்கியமான வசனம். எந்த வழியில் வருகிறானோ அவனை நீங்கள் அந்த வழியில நீங்க தயவு செய்து அந்த வழியில வர விடாதீங்க. அந்த வழியை அடைங்க, அந்த வழியை காத்துக்கொள்ளுங்க. அவன் உள்ள திரும்ப வர இடம் கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படிக்கலாமா? எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இடம் கொடுத்தா எதிர்த்து நிக்கிறவன் உள்ள வந்து உட்கார்ந்துருவான். நமக்கு உள்ள வருவதற்கு அவனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆமென். நீங்க இடம் கொடுக்காத வரை உங்களுக்குள்ள வர முடியாது. ஆமென். அவனுக்குரியதை தூக்கி என்ன பண்ணணும்? வெளியே போட்டுருங்க. அவனுக்குரிய ஏதாவது ஒன்று உங்களுக்குள்ள வைத்திருந்தா தயவு செய்து அவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை இந்த நாளில்
உடைக்கிறதற்கு பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. அதான் இயேசு தெளிவா சொல்றார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான். ஸ்ட்ராங்கா இருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈவன் நீங்க ஏதோ சும்மா பார்க்கிறேன் பிரதர், மொபைல் தானே பிரதர், டிவி தானே பிரதர், சும்மா தான் பார்க்கிறேன் பிரதர், ஏதோ ஒரு ஜாலிக்கு பார்த்தேன் பிரதர், சும்மா பார்த்தேன் பிரதர், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, இந்த சும்மா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுதான் அவன் நுழைகிற வழி. கண்ணு, நம்ம திறக்கிற ஒரு வாசல். சிந்தை, நீங்க திறக்கிற ஒரு வாசல். சிந்தை உட்கார்ந்துட்டு தேவையில்லாத சிந்திச்சுக்கிட்டே போவாங்க. உங்க அளவுக்கு மிஞ்சி சிந்திய சிந்த போதா, அளவுக்கு மிஞ்சி உட்கார்ந்த இடத்துல எதையோ மனக்கோட்டை கட்டிட்டு போறீங்களா? கேர்ஃபுல்லா இருங்க. உங்கள் சிந்தை வழியாய் உள்ள நுழைவதற்கு அவன் பிரயாசப்படுறான்னு அர்த்தம். உங்க சிந்தை அப்படி போகும்போது டக்குன்னு வசனத்துக்குள்ள வந்துடணும். ஆமென். போராடுவான். உங்க சிந்தை தடுமாறுதுன்னு தெரியுதா? வசனம் வசனம் வசனம். அவன் பயப்படுற ஒன்னே ஒன்று கர்த்தருடைய வசனம் தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிங்க. எப்போதும் உங்க இருதயம் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருக்கட்டும். எப்போதும் உங்க இருதயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் கவனம் செலுத்தட்டும். ஆவியானவரே சொல்லுங்க, நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏற்கனவே ஒரு தடவை நான் ஒரு 10 மெசேஜ் கொடுத்திருந்தேன். இதோ அடியேன், நம்ம இன்றைய முத்துல ஹியர் ஐ அம் லார்ட். அவருக்கு பிடிச்சமான வார்த்தை, தேவனுடைய பிள்ளைங்க, நான் இருக்கேன், இதோ இருக்கேன், இதோ இருக்கேன். சொல்ல 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 பிசாசுக்கு பிடிக்காத வார்த்தை அதுதான். ஏன்னா அவனுக்கு அது டேஞ்சரான வார்த்தை. என்னடா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே, ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா பிசாசுக்கு பிரச்சனை. ஆமென். 100% அவருக்கு கீழ்ப்படிங்க. இவனை எதிர்க்கலாம். போராடுவானா? போராடுவான். எது வரைக்கும் போராடினா? யோசித்து பாருங்களேன். இயேசு ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். சில காலம் விலகி இருந்தான், திரும்ப வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? எப்படியாவது இவருடைய மிஷனையும் விஷனையும் தடுத்துறணும்னு சொல்லி போராடி பார்த்தான். கடைசியில் பாருங்க, அவன் கூட இருந்த யூதாஸ்குள்ள புகுந்து, கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட இருந்த சீமோனுக்குள்ள புகுந்து, டைரக்டா உங்களை ட்ரை பண்ணி பார்ப்பான். முடியலையா? உங்களை சுத்தி இருக்கிற யார் மூலமாவது உள்ள வருவான். போராட தான் செய்வான். போராட்டம் உண்டா? இந்த போராட்டம் சுகம். ஆமென். இப்ப சொல்லுங்க, அடிமையா அவனுக்கு பப்பட்டா இருக்க, அவன் கையில இருந்து அவன் கட்டுப்பாட்டில் இருக்க விரும்புறீங்களா? இந்த போராட்டத்தோட வாழ விரும்புறீங்களா? இந்த போராட்டம் நல்லது. ஆமென். இந்த போராட்டம் உண்டு. ஆனா ஜெயம் நமக்கு தான். இது போராட்டம் தானே. போராட்டமே இல்லாம வாழ்க்கை நல்லா இருக்காது. போராடுங்க. ஆமென். ஏன்னா போராடிட்டு அவன் பாருங்க, அவன் ஒன்ஸ் வெளியே போயிட்டான் அப்படின்னா இயேசு ரொம்ப அழகா எச்சரிக்கிறார். அவனுக்கு இருக்கிற திறமையை பாருங்களேன். வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 11:26 வசனம். திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து. ஏன், எதுக்காக அவன் திரும்பி 7 ஆவிகளை, பொல்லாத ஆவியை கூட்டிட்டு வரானா? 24 அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி. எவ்வளவு உரிமை பாருங்களேன். நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். யார் வீடு? புரிஞ்சுதா? பிசாசு விட்டுட்டு போயிருச்சுன்னா அது உள்ள இருக்கிற வரைக்கும் அது அவன் வீடு. ஏன்னா லீகல் ரைட்ஸ். அதனால தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருப்பது லீகல். ஏன்னா உலகத்தின் அதிபதி அவன், ஏன் ஆளு, அவன் பாவம் செய்யறான், நான் அவங்குள்ள இருப்பேன் அப்படின்னு சொல்லி உரிமையா இருக்கும். சிலது விரட்டினா அப்படி எதிர்த்து நிற்க, நான் போக முடியாது அப்படின்னு. யார் கொடுத்த ரைட்ஸ்? அந்த நபர் கொடுத்த ரைட்ஸ். பிசாசு விரட்டும் போது எதிர்த்து நிற்கும் பார்த்தீங்களா? என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு. என்ன ரைட்ஸ்ல? அவங்க கொடுத்த ரைட்ஸ்.
அவங்க சொல்லுவாங்க, அவங்க விரும்புவாங்க, அவங்க தங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பாங்க, அவங்க தங்க வாழ்க்கையை பிசாசுக்கு கொடுத்திருப்பாங்க. துணிந்து தெரியும் இதை செஞ்சா பிசாசு வருவான்னு தெரிஞ்சு அவங்க தங்க வாழ்க்கையை பிசாசுக்கு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த ரைட்ஸ்ல உள்ள வந்திருப்பான். அந்த ரைட்ஸை கேன்சல் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. நம்ம சொல்லணும், இனி உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, உன் ரைட்ஸ் எல்லாம் நான் கேன்சல் பண்றேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கண்ணை மூடி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் பிசாசே, நான் உனக்கு கொடுத்த எல்லா ரைட்ஸையும் நான் இப்போ கேன்சல் பண்றேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எல்லா ரைட்ஸையும் ஐ கேன்சல் ஆல் தி ரைட்ஸ். எல்லா ரைட்ஸையும் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் பிசாசே, நான் உனக்கு கொடுத்த ரைட்ஸை நான் கேன்சல் பண்றேன். in the name of Jesus. ஆமென் ஆமென். ரைட்ஸை கேன்சல் பண்ணிட்டா அதுக்கு மேல அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆமென். அவன் என்ன சொல்லிட்டு போறான் பாருங்க, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு. உன் வீடா? இப்ப என்ன தெரியுமா உரிமை எடுக்கிறார் ஆண்டவர்? இந்த வீட்டுக்காக, உன் வீடு தான் முன்னால, இப்ப இந்த வீட்டுக்காக நான் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி இந்த வீட்டை நான் வாங்கிட்டதுனால இனி என் வீடு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தத்தினாலே அந்த வீடு இயேசுவின் வீடாக மாறிவிட்டது. அதனாலதான் வேதத்தில் வாசிக்கிறோம், சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே இயேசு நம்மளை வாங்கிட்டார். சம்பாதித்தார்னு வாசிக்கிறோம். அழகான வார்த்தை, சம்பாதிச்சிட்டார். என்ன சம்பாதிச்சார் சொல்லுங்க எல்லாரும். எதனால? வெள்ளியினால் அல்ல, பொன்னினால் அல்ல, அவருடைய ரத்தத்தினால் இயேசு நம்மளை சம்பாதிச்சுட்டாருங்க, வாங்கிட்டாருங்க. உன் வீடா தான் இருந்துச்சு, ஆனால் இயேசு சிந்தின ரத்தத்தினால வாங்கினதுனால யாரெல்லாம் அந்த ரத்தத்தை எனக்காகத்தான் இயேசு சிந்தினாரு, என்னை வாங்கிட்டாரு, இனிமே உனக்குரிய ரைட்ஸை நான் கேன்சல் பண்றேன்னு சொல்றீங்களோ, இதெல்லாம் செஞ்சுதான் நான் உன்னை வச்சிருந்தேன், இதெல்லாம் உனக்கு பிடிக்காத செஞ்சு 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 நான் உன் பப்பட்டா நீ என்னை பயன்படுத்தின, இப்போ நான் கேன்சல் பண்றேன். இயேசு என்னை வாங்கினதுனால நான் இனி அவருக்கு கீழ்ப்படிவேன், அவருக்கு அடிமை சொல்லிட்டீங்கன்னா அதோட கூட உங்களுக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு முறிகிறது. அந்த வினாடியிலிருந்து நீங்க யாரா மாறுறீங்க தெரியுமா? அவனோடு போராட ஆரம்பிச்சிருவீங்க. அது வரைக்கும் நீங்கள் அவனுக்கு சிநேகிதர். அந்த வீட்டுக்கு எப்படி வரான்? திரும்ப காலியா இருந்துச்சுன்னா 7 பொல்லாத ஆவி. அவன் ட்ரிக்க பாருங்க, 7 பொல்லாத ஆவி. 26வது வசனத்தை திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அதான் சொல்றேன், டெலிவரன்ஸ் பெருசு இல்ல, விடுதலை பெரிய விஷயம் இல்ல. டெலிவரன்ஸுக்கு அப்புறம் உள்ள இயேசு அந்த வீட்டை வாங்கலனா அல்லது வாங்க இடம் கொடுக்கலனா போனவன் எத்தனை மணி நேரம் வருவான்? உள்ள வந்து அவன் முன்னால வீடு தான், இப்போ பங்களா கட்டிடுவான். முன்னால வீடு, இப்போ ஆமா ஃபிளாட்ஸ் மேல ஃபிளாட்ஸ் கட்டி உட்காந்துருவான். என்ன ஆகும்? அதான் சொல்லுவேன், ஏசப்பா விடுதலை ஈஸியா தந்துடுவார். ஆனா அந்த விடுதலையை வாங்கி காப்பாத்தாதவங்க நிலைமை இருக்கு பாருங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, நான் சொல்லல பாருங்க. அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். போராட்டத்துல தோத்துட்டாங்க. அப்ப போராட்டம் உண்டா? உண்டு. யார் ஜெயிக்க போறா? அதான் இன்னைக்கு மெசேஜ். இங்க வசனத்தை கேட்கிற நம்ம தான் ஜெயிக்கணும். போராட்டம் உண்டு. நீங்க சொல்லுங்க, போராடு, பார்த்துருவோம். சொல்லுங்க, நானா நீயா பார்த்துருவோம். ஆமே. பாருங்களேன், ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த வீட்டை இயேசு வாங்கின உடனே அந்த வீட்டுக்கு உரிமையாளனுக்கு அவர் என்ன திரும்ப செஞ்சாராம்? பேசிக் ரைட்ஸை கொடுத்துறாரு. அந்த ரைட்ஸ்ல இன்க்ளூடிங் பிசாசை துரத்துகிற கிருபையையும் வல்லமையும் கர்த்தர் கொடுத்துறாரு.
அதனாலதான் மார்க் 16, 17, 18, 19 வசனத்துல வாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். ஏன்? இது அடிப்படை ரைட்ஸ். ஆமென். உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காரா? நீங்க அவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த சோல் டை உடைஞ்சிருச்சுன்னா, இயேசுவோட உங்கள் சோல் டை ஆரம்பிச்சிருச்சுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே போராடுவான், ஆனா நீங்க ஜெயிப்பீங்க. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், வெள்ளம் போல சத்துரு வருவான், ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் என்ன பண்ணுவாராம்? கொடியேற்றுவார். ஏசாயா 59, 19, ஏசாயா 59, 19, ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு கர்த்தர் ஒரு வெற்றியை தருகிறார். ஆமென் சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக கடைசியாய் வாஸ்து நம்ம சீக்கிரம் ஜோமெல்லாம் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், ஜான் 15:19, 19வது வசனம். மூணாவது போராட்டம் பாருங்களேன். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இதுவரைக்கும் உலகம் எப்படி இருந்துச்சு? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்முடைய மூன்றாவது போராட்டம் எதோட? முதல் போராட்டம் பாவம், இரண்டாவது போராட்டம் பிசாசு, மூன்றாவது போராட்டம் இந்த உலகம். இந்த உலகம் உங்களோட போராடும். இந்த உலகம் உங்க கூட போராடும். உலகம் போராட்டம், பிசாசு போராட்டத்தை கூட சில ஜெயிச்சிருவாங்க, உலக போராட்டத்தில் மாட்டிப்பாங்க. பிசாசு போராட்டத்தை கூட சில ஜெயிச்சிருவாங்க, உலக போராட்டத்தில் மாட்டிப்பாங்க. இந்த உலகம் தன்னுடையவைகளை போட்டுக்கிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவ உயர்ந்த மலையில் நிறுத்தி உலகத்தையும் அதன் அதிகாரங்கள், ராஜ்யங்கள், அதன் வல்லமை எல்லாத்தையும் காமிச்சு பிசாசு சொல்றான், என்னை தாழ விழுந்து பணிந்தா இவைகள் எல்லாம் உமக்கு தரேன். ரொம்ப சிம்பிள் டீல். எனக்கு கீழ்ப்படி, நான் சொல்றதை கேளு, தாழ விழுந்து பணி, நான் எல்லாத்தையும் எதை? ராஜ்யங்களையும் தருகிறேன், அதன் வல்லமையையும் தருகிறேன். இதற்கு தங்களை விற்று போட்டவர்கள் அதிகம். போராட முடியாம தங்களை விற்று போட்டவர்கள் அதிகம். உலகத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவங்க அதிகம். உலகத்துக்கு தங்களை விற்று போட்டவர்கள் அதிகம். எப்பெல்லாம் இந்த உலகம் உங்க கூட போராடுகிறதோ, எப்பெல்லாம் இந்த உலகம் உங்களோடு கூட மோதி கொண்டிருக்கிறதோ, கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு பகையாக நிற்கிறது. ஆமென். நம்ம முன்னால எப்படி இருந்தோம்னா உலகத்தின் சிநேகிதராக இருந்தோம், இப்போ நம்ம உலகத்துக்கு பகைங்கனா மாறிட்டோம். அல்லேலூயா. ஆமென். யோசித்து பாருங்களேன், யோவான் 15:25 வசனம். ஃபாஸ்டா வாசிங்க பார்க்கலாம். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். 15:25 எப்படியா? முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். எப்படி பாதிச்சாங்க? முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. சம்பந்தமே இல்லாமல் நம்மளை பகைப்பாங்க. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். நல்லதான் நாங்க இருந்தோம். முகாந்திரம் இல்லாமல் உங்களை பகைக்கிறாங்களா? கர்த்தர் உங்களை உலகத்தை விட்டு எடுத்துட்டாருன்னு அர்த்தம். நம்ம உடனே உட்காந்து அழுவோம், என்ன ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீரே, ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீரே. ஆண்டவரே, நீங்க உடனே சொல்லணும், இப்பதான் ஐ எம் இன் த ரைட் ட்ராக். சந்தோஷமா சொல்லுங்க, இதுதான் சரியான ட்ராக்கில் வந்து நிக்கிறோன்னு அர்த்தம். முகாந்திரம் இல்லாம யாரெல்லாம் பகைக்கப்படுறீங்களோ அவங்க எல்லாம் ரைட் ட்ராக்ல கர்த்தர் கொண்டாந்து நிறுத்திட்டான்னு அர்த்தம், வச்சிட்டார். ஏன்னா இயேசு சொல்றாரு, உன்னை பகைப்பாங்க. என்னைய பகைச்சாங்க, என் பிதாவை பகைத்தாங்க, உங்களையும் பகைப்பாங்க. ஆச்சரியப்படாதீங்கன்றாரு. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் திரும்ப அந்த ஜபத்தை தான் ஏறெடுக்கிறார். 14ஆம் வசனத்திலிருந்து சொல்றாரு, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தானால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். ஏன்னா அந்த உலகத்தை அனுபவின்னு பிசாசு சொல்லுவான். உலகத்தை அனுபவி. நல்லா கவனிங்களேன். ஒரு நம்ம தேவனுடைய பிள்ளைங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் இருக்கணும்.
இந்த உலகத்துக்காக நான் வாழ போறது இல்லை. ஆமென். உலகம், நீங்க உலகத்துக்காக வாழ்ந்தீங்கன்னா உலகம் உங்களை தூக்கி தலையில வச்சு கொண்டாடும். ஆமென். உலகம் உங்களை தூக்கி தலையில வச்சு கொண்டாடும். அதுக்கு தேவை என்னன்னா உலகத்துக்காக அது வாழ வைக்கும். ஏன்னா அது அவனுடைய தந்திரம், உலகத்தின் அதிபதியுடைய தந்திரம். அது தனக்காக உங்களை வாழ வைக்கும். அதுக்காக அது எல்லாத்தையும் செய்ய வைக்கும். ரொம்ப அழகா பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 7:31. குறிச்சுக்கோங்க. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம். ஆமா. அதனால எப்பவுமே தேவனுடைய பிள்ளைங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம லைஃப்ல ஆடம்பரங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? ஸ்தோத்திரம். எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் அங்க உலகம் எட்டி பார்க்குது, தெளிவா அதுல கவனம் இருக்கணும். அதுல அதுல நம்ம மைண்டு சிந்தை அங்க போகக்கூடாது. ஆமென். அதில் தெளிவாக இருக்கணும். நம்ம பர்சனல் லைஃப்பில் உலகம் உள்ள வந்துருச்சு, தூக்கிட்டு போயிடுவான். அடிக்கடி யோசிக்கணும், எனக்கு அவசியமா ஆடம்பரமா? ஆமென். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆடம்பரம் உலகம் உங்களை ஃப்ரெண்டாக்க ட்ரை பண்ணுது. அவசியம் அந்த உலகம் உங்களோட போராடும். அவசியத்துக்கு போகும்போது உலகம் உங்களோட போராடும். ஆடம்பரம்னு போகும்போது உலகத்துக்கு நீங்க ஃப்ரெண்டா மாறுவீங்க. ஆமென். ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு எனக்கு. அப்பவுமே சொன்னேன், டே மேகசின்ல அந்த போட்டோ போடாதடான்னு. என் பிள்ளைங்க எடுத்து போட்டோவை போட்டு இந்த மாதம் மேகசினில் உங்களோட சில வார்த்தைகளில் ஒரு ஃபோட்டோ. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. மேகசின் வருது பிரதர், ஆனால் எங்கள் வீட்டில் வெளியில் அப்படியே வச்சுருப்போம் பிரதர். அதை நாங்கள் பிரிக்கிறது கூட இல்லை பிரதர்னு சில பரிசுத்தவான்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதில் நான் உட்காந்து ஆஃபீஸ் ரூமில் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ எடுத்தாங்க, மேகசினில் போடுறதுக்கு அந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணிட்டாங்க. பிரதர் எல்லாம் நீங்கள் ஆப்பிளாக வச்சுருக்கீங்க நினச்சா. அப்பவுமே ஆப்பிள் ஃபோனு, ஆப்பிள் லேப்டாப்பு, இதையாவது கட் பண்ணிட்டு எடுக்கக்கூடாதா? நான் அவர்கிட்ட விளக்கம் சொல்றதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. நான் ஆப்பிளை யோசிக்கல. ஆப்பிள் வாங்குற அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது. கர்த்தர் நல்லவர், அவருக்கு தெரியும். ஒரு முறை என்னுடைய இந்த இஸ்லாமிக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்துச்சு ஏலிம் சர்ச்சில். இப்போ நாம் அங்கே சாமண்ணன் இருக்கும்போது அந்த இடத்த வாடகைக்கு எடுத்து நடத்தணும். அண்ணன் இலவசமாக கொடுத்தாங்க. ஆனால் அந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்னுடைய லேப்டாப், சரியா சாதாரண லேப்டாப், நல்லா தான் இருந்துச்சு. என்னுடைய நேராக இருக்கிற என் கேமரா, கீழே இருக்கிற லேப்டாப், என்னோட நான் மேலே வச்சுருக்க லேப்டாப் 10-11 மணிக்கு ஒரு பிரேக்கு, 11:30 மணிக்கு எல்லாரும் காஃபி சாப்பிட்டுட்டு திரும்ப வரணும். ½ அன் ஹவரில் என் கேமரா ரிப்பேர் ஆகிடுச்சு, என்னுடைய லேப்டாப் ரிப்பேர் ஆகிடுச்சு. லேப்டாப் ரிப்பேர்னா சாதாரண ரிப்பேரில் உள்ளே இருக்கிற ப்ராசஸர் ஃபேன் அப்பளம் மாதிரி உள்ளே நொறுங்கி இருந்துச்சு, கீழே விழலை. ஆண்டது அறிவார். அதை ரிப்பேருக்கு கொடுத்தா, சார் குப்பையில் போடுங்க சார். ஏன் சார் இதெல்லாம் தூக்கிட்டு? ஏங்க நான் யூஸ் பண்ணேன், 1 மணி நேரத்துக்கு முன்னால் யூஸ் பண்ணா நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ இவங்களோட ஒரு தடவை போராட்டம், ஒரு டிபேட் நடந்துகிட்டு இருக்கு. லேப்டாப்பில் உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒருத்தன் எங்கேயோ இருந்து என் லேப்டாப்புக்குள்ளே உள்ளே வந்துட்டான். வந்து என் லேப்டாப்பை அவன் தன் கட்டுப்பாட்டில் எடுக்கிறான். என்ன பண்ணன்னு தெரில. உடனே நேராக ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ நான் கேட்டேன் ஒரு பிரதர்கிட்ட, பிரதர் இப்படி ஆயிடுச்சு என்ன, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணாதீங்க, தூக்கி போடுங்கண்ணா. எனக்கு லேப்டாப் 15,000 லேப்டாப்புக்கே வழி இல்லை. அது வெறும் 8,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆச்சரியம் என்ன தெரியுமா, 15,000க்கு ஒருத்தர் லேப்டாப் வாங்கி தரேன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ஆப்பிள் லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து என்ன டிபேட் எவனும் உள்ளே வர முடியாதுல்ல.
சும்மா தேவையில்லாமல் மற்ற ஆக்சஸ் உள்ள பண்ண முடியாது. ஆப்பிளில் மட்டும் அது ஒரு சேஃப் கிருபை. ஒவ்வொரு முறையும் நான் அப்பவும் யோசிப்பேன், இது ஆடம்பரமாக அவசியம். ஏன்னா உலகம் நம்மை தன் வசப்படுத்தி கொள்ள போராடும். ஆமென். வாசிங்க ரோமர் 12:2. இந்த போராட்டத்தெல்லாம் ஜெயிக்கணும். வாசிங்க ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், அவ்வளவுதான், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ரூபமாகுங்கள். ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. அல்லதான், இதுதான் தேவனுடைய திட்டம். உலகம் பகைக்குதா? இது வரைக்கும் உலகம் சிநேகிச்சது. நான் ஆண்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உலகம் பகைக்குது சார். ஏன் பகைக்குது? நீங்க இப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேங்கிறீங்க. உலகம் என்னெல்லாம் சொல்லிச்சோ அதுக்கெல்லாம் எதிர்த்து நிக்கிறீங்க. ஏன் தெரியுமா? போராடுகிற பிள்ளைகள் தான் இந்த போராட்டத்தின் வழியாய் பரலோகம் போவாங்க. போராடாத பிள்ளைகள், நான் சொல்றதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க, வசனம் சொல்லுகிறது, நாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ள செல்ல முடியாது. ஆமென். பாவத்தோட போராட்டம் இல்லையா? பிசாசோட போராட்டமே இல்லையா? உலகத்தோட உங்களுக்கு போராட்டமே இல்லையா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நித்திய ஜீவனை நீங்கள் இழப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆமென். யாரும் விதிவிலக்கே கிடையாது. நான் போராடாத ஒரு செக்யூர்ட் லைஃப், ஒரு சேஃபான லைஃப், அல்லது எனக்கு ஒரு சஃபஸ்டிகேட்டட் லைஃப் நான் வாழணும்னு நினைச்சு நான் போறேனா, எனக்கு போராட்டம் இல்லாத ஒரு பாதையில போகணும்னு நான் நினைக்கிறேன்னா, கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த பாதையில போகிறவர்கள் அநேகர். அது ஜீவனுக்கு போகிற பாதை அல்ல, அது கேட்டுக்கு போகிற வழி. ஆமென். நீ நித்தியத்துக்கு போகிற பாதை எப்படி இருக்க போகுதுன்னா, வழி நெருக்கமும் ஒடுக்கமும் முள்ளு குத்தும், போராடும். அங்க உள்ள போனா உலகம் என்ன பண்ணும் தெரியுமா? பிழைக்க தெரியாத ஆளுன்னு கிண்டல் பண்ணும். இதெல்லாம் கிண்டல் வரும். பிழைக்க தெரியாத ஆளு. நான் சொல்லியிருக்கேன், ஒரு சிகரெட் பிடிக்கலன்றதுனால என்னை கிளாஸ் முன்னால் நிற்க வச்சு ஆம்பளையே இல்லைன்னு என்னை டிக்ளேர் பண்ணாங்க. அதில் வேற ஒரு பொண்ணு, கிறிஸ்தவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. இந்த ஒரு நாள் ஒரு பஃப் இழுக்கிறதுல ஒன்றும் கர்த்தர் கோச்சிக்க மாட்டான் ஜான். ஒரு பஃப்ல என்ன ஆயிட போற? சும்மா இந்த பாலிகாப் சொன்னார், 89 வயசு வரைக்கும் என்னை கைவிடாத ஆண்டவரை நான் ஒரு நாள் எப்படி கைவிடுவேன்? போராட்டம் வரும், நம்ம நிற்கணும். வாசிங்க கலாத்தியர் 6:12 வாசிங்க. ரொம்ப அழகான வசனம். எனக்கு உண்மையாக இந்த வசனத்தை நீ படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு டச்சிங்காக இருந்துச்சு. இந்த வசனம் என் இருதயத்தை தொட்ட வசனம். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். திரும்ப அதெல்லாம் சேர்ந்து வாசிங்க. மாம்சத்தின்படி உலகம் வேஷம், சரியா? மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள். உலகம் என்ன மதிக்கணும், உலகம் எனக்கு என்னை எப்படி பார்க்கணும், என்னை பேர் நல்ல பேரோட உலகம் என்னை கொஞ்சம் அப்படி பார்க்கணும், இந்த சொசைட்டி என்னை மதிக்கணும், இந்த சொசைட்டில நான் பெரிய ஆளா இருக்கணும். குட். இயேசு இல்லாமையும் சொசைட்டி உங்களை மதிக்கும். இயேசுவோட இருக்கும்போது சொசைட்டி மதிக்கலனாலும் பரலோகம் உங்களை மதிக்கும். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதவர்கள். சிலுவை நிமித்தம் துன்பம் வரலன்னா அவங்க மாம்சத்தின்படி நல்வேஷம் போட்டு உலகத்துக்கு உலகமா வாழ்றவங்க. ஆமென். உலகம் உங்களை துன்பப்படுத்துதா? சிலுவை நிமித்தம் துன்பம். சொல்லுங்க வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க. நமக்கு சிலுவை நிமித்தம் என்ன வரணும்? சிலுவை நிமித்தம் வரும் துன்பங்கள் நமக்கு சுகமா இருக்கும்.
இதற்காக எதை வேணாலும் நம்ம இழக்கலாம், எதை வேணாலும் துறக்கலாம். ஆமென். தேவன் நல்லவர். அடுத்த மாதம் கத்த சித்தமாக நான் சாட்சி சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நான் அடுத்த மாதம் சொல்கிறேன். சிலுவை நிமித்தம் வரும் துன்பங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு சுகமாக மாறும். அதுக்காக எதை வேணாலும் சகிக்கலாம், எந்த எந்த எல்லைக்கும் போகலாம். அல்லேலூயா. உலகம் இழுக்குமா? இழுக்கும். கூட இருக்கிற அந்த பியர் ப்ரெஷர்ஸ். நான் இந்த எங்கள் பிள்ளைங்க, நம்ம அகாடமி பிள்ளைங்களை நிறைய ஆரம்ப நாட்கள் நாங்கள் அகாடமி ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்த பியர் ப்ரெஷரில் ஒன்று என்னென்னா, இவங்களை அண்ணா நகரில் விட்டால் நல்லா அந்த பிள்ளைங்க ஷைன் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் படித்து ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கோயம்பேடு வலசரவாக்கம் ஒரு அகாடமி கூட ஐஏஎஸ் அகாடமி கிடையாது. இங்கே போய் வச்சா எப்படி போய் உங்கள் பிள்ளைங்க பாஸ் ஆவாங்க? ஆண்டவர் சொல்லிட்டார், நோ நோ அண்ணா நகர். அந்த பியர் ப்ரெஷர் இருக்கும் பாருங்களேன், இவங்க ஸ்பிரிச்சுவலாக வளர முடியாது, கர்த்தரோடு கூட நெருங்க ஓட முடியாது. நாம் உலகத்துக்கு சிநேகிதராக இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு எப்படி இருக்காங்களா? தேவனுக்கு பகையாக இருக்கிறவங்க உலகத்துக்கு சிநேகிதராக இருப்பாங்க. தேவனுக்கு சிநேகிதராக இருக்கவங்க உலகத்துக்கு அவ்வளோதான். இயேசு சொன்னார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் ஒரு இடத்துல உலகத்தின் அன்பு இருந்தால் அவனிடத்துல தேவனுடைய அன்பு இல்லை. ஆமென் சொல்லாமா? வாசித்துங்க ஒரு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 Peter 2:20 எல்லாரும் சேர்ந்து வாசித்துங்க. வாசிக்கலாமா சேர்ந்து? 2 பேதுரு 2:20 323வது பக்கம் 4வது பக்கம்ல, சேர்ந்து வாசித்தலாமா? கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கு, எல்லாரும் வாசிக்கணும். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன் நிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியுமாக அதிலே சிக்கி ஜெயித்தால், ஒன்னு உலகம் ஜெயிக்கணும், இல்லைன்னா இயேசு ஜெயிக்கணும். ஆமென். நான் கேட்குறேன், யாருக்கு ஜெயம் கொடுக்க போறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், நம்ம நடுவில் இருக்கிறோம். உலகம் உங்களை வச்சு ஜெயிக்க ட்ரை பண்ணும், இயேசு உங்களை வச்சு ஜெயிக்க ட்ரை பண்றார். நீங்க கேட்கக்கூடாது, நாங்களா கிடைச்சோம் ஆண்டவரே அதுக்குன்னு. உலகம் நம்மளை வச்சு ஜெயிக்க ட்ரை பண்ணுது, உங்க மூலமா ஜெயிச்சிருச்சு உலகம்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு அவமானம்? நல்லா தான் சொல்லுங்க. எத்தனை தடவை இயேசுக்கு அவமானம் கொடுத்துருக்கோம்? பிசாசு சொல்லுவான், போதுமா நான் ஜெயிச்சிட்டேனான்னுவான். நீங்க பிசாசுக்கு உலகத்துக்கு ஜெயத்தை கொடுக்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா இயேசுவை பார்த்து அவன் சொல்லுவான் ஜெயிச்சிட்டேனா. ஆனால் இயேசு சொல்வார், இல்லை இல்லை, யோபு எவ்வளோ நம்புனா இருப்பாருங்களேன். பிசாசை பார்த்து சவால் விடுறாரு, என் தாசனாகிய யோபு மேல கண்ணை வச்சியோ சொல்லிட்டு சொல்றாரு, என் தாசனாகிய யோபு அவன் எவ்வளவு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், இவ்வளோ சாட்சி. நம்பி சாத்தான் இடத்துல சவால் விட்டார். யோபுவை நம்பி சாத்தான் இடத்துல, என் பிள்ளை வச்சு பாரு, உயிரை தவிர மற்ற எல்லாத்தையும் உங்க கையில் கொடுக்குறேன், எல்லாத்தையும் காலி பண்ணான். யோபு சொல்றாரு, இவன் எல்லாவற்றிலேயும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்ய. யாருக்கு வெற்றி? இன்னைக்கு நம்ம யாருக்கு வெற்றி கொடுக்க போறோம்? போராட்டம் உண்டு, போராட்டத்தில் ஜெயிக்க போறது நீங்களா, சரியா, சாத்தானா? அல்லது இயேசுவுக்கு ஜெயம் கொடுக்க போறீங்களா, அல்லது சாத்தானுக்கு ஜெயம் கொடுக்க போறீங்களா? நான் ஒன்னே சொல்றேன், 2 பேரும் நிற்கிறாங்க, நடுவில் நீங்க நிற்கிறீங்க. மெஜாரிட்டி யார் பக்கமோ அவர்கள் பக்கம்
ஜெயம். இன்னைக்கு உலகம் முழுவதும் மெஜாரிட்டி உலகத்துக்கு பக்கமும் பிசாசுக்கு பக்கமும் பாவத்துக்கு பக்கமும் நின்று இயேசுவுக்கு பகைஞனா இருக்கிறாங்க, போராடாம. ஆனால் நீங்களும் நானும் போராடி இயேசுவின் பக்கம் நின்று உலகத்துக்கும் பிசாசுக்கும் பாவத்துக்கும் தோல்வியை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். அந்த அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரட்டும். நாம் உலகத்தை ஜெயித்தவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்ம இருக்கிறவர் பெரியவர், ஜெயித்தவர். இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே இது வரைக்கும் அவன் கூட நின்றுட்டு, பாவத்து கூட நின்றுட்டு, அல்லது உலகத்து கூட நின்றுட்டு உங்களுக்கு நான் தோல்வியை கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த தீர்மானம் நான் அன்போடு சொல்றேன், வலி எடுக்கிற தீர்மானமா இருக்கலாம். சரியா? இட் காஸ்ட் பெயின். உங்கள் வாழ்க்கையில் சில வலிகளை ஏற்படுத்துகிற அந்த தீர்மானமாக இருக்கலாம். அன்போடு சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இந்த ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுத்த நேரத்துலேருந்து பல மணி நேரம் தேவ சமூகத்தில் இந்த வசனத்துக்காக நான் கர்ப்ப வேதனைப்பட்டிருக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? எழுந்து நிற்கலாமா? அன்போடு கேட்குறேன். நீங்கள் சில வலியோடு கூட, சில பெயினோடு கூட சில தீர்மானங்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்க்குறார். சில கட்டாயத்தில் சில பெயின்ஃபுல் சில டிசிஷன்ஸை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அது பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தீர்மானம் எடுத்தால் எனக்கு வலிக்கும், ஆனால் உங்களுக்கு நான் வெற்றியை தர விரும்புகிறேன். தைரியமாக சொல்லுங்க, உங்களுக்கு நான் வெற்றியை தர விரும்புகிறேன், பிசாசுக்கு தோல்வியை கொடுக்க விரும்புகிறேன். இது வரைக்கும் நான் ஆண்டவரே பிசாசுக்கு உங்கள் பக்கத்தில் நிற்காம பிசாசு பக்கம் நின்று அவனுக்கு நான் ஜெயத்தை கொடுத்துட்டேன். மாம்சத்தோட பிசாசு போராடினா சில நேரங்களில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுக்கு கூட நிற்காம, தேவனுடைய பிள்ளையே எத்தனையோ நேரம் உலகத்தின் வேஷத்தை போட்டு உலகத்துக்கு உலகமா வாழ்ந்துட்டோம். ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தேங்க் யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே உமக்கு நன்றி. ஹalleluya. thank you lord. ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஜெப நேரம், எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரோட கூட, ஆண்டவரே உங்களுக்கு நான் தோல்வியை கொடுத்துட்டேன், உண்மையை ஒப்புக்கொள்ளுங்க. எத்தனை நேரம், எத்தனை பேர் இயேசுவுக்கு தோல்வியை கொடுத்துட்டீங்க. சொல்லுங்க, என்னை மன்னிச்சிருங்க. நான் இயேசுவே உங்களுக்கு நான் தோல்வியை கொடுத்ததுக்காக என்னை மன்னிச்சிருங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. நல்ல கண்ணை மூடுங்க, இருதயத்தை திறங்க, காதை திறங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சில போராட்டங்களை என்னால் மேற்கொள்ள முடியல, ஆண்டவரே சில போராட்டங்களை ஜெயிக்க முடியல, அதனால போராடி பார்த்துட்டு நான் விட்டு கொடுத்துறேன். போராடி பார்த்துட்டு பிசாசுக்கு வெற்றியை கொடுத்துட்டு இயேசுவுக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறேன். போராடி பார்த்துட்டு என் வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் உலகத்துக்கு நான் விட்டு கொடுத்துட்டு இயேசுவுக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறேன். போராடி பார்த்துட்டு பாவத்துக்கு விட்டு கொடுத்து பாவம் செய்து இயேசுவுக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பாக உன் வாழ்க்கையில வந்த சோதனை, உன் வாழ்க்கையில வந்த பாவம், உன் வாழ்க்கையில வந்த போராட்டம், ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு இதுவரைக்கும் இல்லாத போராட்டத்தை நீ சந்தித்தாயே. என்ன காரணம்? அந்த போராட்டம் அது சுகம். அந்த போராட்டம் உனக்கு நல்லது. அந்த போராட்டம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு கிரீடத்தை கொண்டு வர போகிறது. ஹalleluya. நல்ல தீர்மானம். இன்னும் இதுவரைக்கும் சில தீர்மானங்களை எடுக்க முடியாம நீ போராடி இருக்கலாம். இதுவரைக்கும் நீ சில தீர்மானங்களை எடுக்க முடியாம தடுமாறி இருக்கலாம். இதுவரைக்கும் சில தீர்மானங்கள்ல தைரியமா எடுக்க முடியாம நீங்க தடுமாறி இருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்காக நான் தீர்மானம் எடுக்கிறேன். இந்த போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த போராட்டத்தில் நான் நின்னு ஜெயிக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நின்னு ஜெயிக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. ஹalleluya. glory. கர்த்தருக்கு மகிமை. ஜெபம் பண்ணுங்க. உன்னை அறியாம நீ பிசாசு கையில இருக்கிற சகோதரி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை அறியாம நீ பிசாசு கையில இருக்கிற, உன்னை அறியாம பாவத்து கையில இருக்கிற, உன்னை அறியாம உனக்குள்ள இருக்கிற அந்த பாவ அடிமைத்தனம் உன்னை அறியாம நீ போராடி கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த போராட்டத்தில் சிலுவை நிமித்தம் வரும் துன்பங்களை சகிக்க நீ தடுமாறி கொண்டிருக்கிறாய். அதனால பிசாசுக்கு விட்டு கொடுத்திருக்கலாம். தீர்மானம் எடுக்கலாமா?
ஆண்டவரே, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? லேவி கோத்திரத்தை பார்த்து மோசே ஒரு கேள்வி கேட்டார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்க போறது யார்? அவங்க எல்லாம் உங்க பட்டயத்தை உருவிக்கோங்கன்னார். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க போறது யார்? இயேசுவே, நான் உங்க பட்சத்தில் நிற்கிறேன். நான் உங்க பட்சத்தில் நிற்கிறேன். ஆண்டவரே, நான் உங்க பட்சத்தில் நிற்கிறேன். போராட்டம் வரட்டும், நான் போராட விரும்புறேனே தவிர பாவத்துக்கு அடிமையா இருக்க விரும்பல. Lord, I want to face a battle, Lord. நான் போய் பிசாசுக்கு தோழனா இருக்க விரும்பல. ஆண்டவரே, நான் போராட்டத்தை ஃபேஸ் பண்ண விரும்புறேன். ஆனா நான் உலகத்தின் சிநேகிதனா இருக்க விரும்பல. உலகம் தன்னுடையவர்களை சிநேகிக்கும். எனக்கு உலகம் ஒரு பொருட்டு அல்ல. அந்த பாதையில போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. பிசாசு ஆடம்பரத்துக்குள்ள கொண்டு போய் சிக்க வச்சு நித்திய வாழ்வை இழக்க வைத்து நாசமாக்கிட்டான். அப்பா, தேங்க்யூ லார்ட். தேவ மனுஷி கேத்ரின் குல்மன் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் எதை வேணாலும் என்னை விட்டு எடுத்துருங்க, but I need your anointing, Lord. இயேசுவே, நமக்காக வாழ விரும்புறேன்னு சொல்றவங்க, சில தீர்மானங்களை எடுத்து கர்த்தரின் பட்சத்துக்கு வர விரும்புறவங்க, வலது கரத்தை உயர்த்தி உங்களை ஒப்பு கொடுங்க. கட்டாயம் அல்ல, நிர்பந்தம் அல்ல. கை உயர்த்தலன்னா தப்பா நினைப்பாங்களோன்னு வேணாம். வெளியே வர விரும்புறவங்க, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வர போராட்டம் எனக்கு சுகமா மாறட்டும்னு சொல்றவங்க, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வருகிற போராட்டங்கள் சுகமாக மாறட்டும்னு சொல்றவங்க, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கையை உயர்த்தும் போது உங்க கையை கர்த்தர் பிடிக்கட்டும். தைரியமான சில தீர்மானங்கள். ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். வலி எடுக்கிற சில தீர்மானங்களை இன்னைக்கு எடுங்க. ஆமென், ஆமென். நல்ல முடிவுகள் எடுங்க, நல்ல தீர்மானங்கள் எடுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. சில காரியத்தை ஆண்டவர் உணர்த்துறார். நீ என் கூட நிப்பியா, உலகத்து கூட நிப்பியா? நீ என் கூட நிப்பியா, பிசாசு கூட நிப்பியா? நீ என் கூட நிப்பியா, பாவத்து கூட நிப்பியா? நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க? இயேசுவின் பின்னே
போக துணிந்தே இயேசுவின் பின்னே போக துணிந்தே இயேசுவின் பின்னே போக துணிந்தே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தே இயேசுவின் பின்னே போக துணிந்தே இயேசுவின் பின்னே போக துணிந்தே பின்னோக்கே நான். கரங்களை உயர்த்தி பாடலாமா? உண்மையாய் பாடுங்க. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்களோ இயேசுவின் பின்னே. ஆண்டவரே, நான் இனி தோல்வியை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உணர்ந்து பாடுங்க. போக துணிந்தே பின்னோக்கே நான் இயேசுவின் நாமத்தினால பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் உலகமென் பின்னே. தைரியமா சொல்லுங்க. சில நல்ல முடிவுகளை எடுத்து சொல்லுங்க. உலகமென் பின்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். சொல்லுங்க, சொல்ல 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 தேவ மகிமை இறங்கி வரட்டும். பின்னோக்கே நான். ஓ glory, amen. பின்னோக்கே நான் பின்னோ glory, hallelujah, amen. thank you ஏசப்பா. பின்னோக்கே நான். நல்ல தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஏசப்பா பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். ஹalleluya. தைரியமான சில தீர்மானங்களை எடுத்தவங்க. வலிச்சது, ஆனால் இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க. எஸ், எனக்கு வலிச்சது, ஆனா சில தீர்மானங்களை எடுக்க முடிவெடுத்திருக்கிறேன். தேவனுக்கு தோல்வியை இனி கொடுக்க விரும்பல. நான் ஆண்டவருக்கு தோல்வியை கொடுக்க விரும்பல. Thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, கை உயர்த்தினவங்க சொல்லுங்க. எந்தெந்த விதத்திலெல்லாம் இயேசுவுக்கு தோல்வியை கொடுத்தோமோ, இந்த பேட்டில்ல தோத்து, இந்த போராட்டத்தில் சண்டையில தோற்று இயேசுவுக்கு தோல்வியை கொடுத்தோமோ, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சாரி ஆண்டவரே, சாரி டாடி. கண்ணீரோடு அவருடைய பாதத்தை நனைங்க. சாரி ஏசப்பா. கண்ணீரோடு அவருடைய பாதத்தை நனைங்க. மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. என் வாயின் வார்த்தைகளால, என் சிந்தையால, என் நடக்கையால இயேசுவை அளவச்ச காரியம், இயேசுவை அளவச்ச காரியம், இயேசுவுக்கு கண்ணீரை கொடுத்த காரியம், என் முன்னிலைமையை விட பின்னிலைமை கேடா மாறக்கூடாது. அது மகிமையா மாறணும். உன் வாழ்க்கையை மட்டும் இயேசுவுக்கு கொடுத்து பாரு.
உன் வாழ்க்கையை மட்டும் இயேசு கொடுத்துப்பார். சொல்லு, குயவனை போல, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல, அப்பா என்ன உங்களுக்கு தந்துடுறேன், என் ஃபியூச்சரை எப்படி வேணாலும் நடத்துங்க, என் ஃபியூச்சரை எப்படி வேணாலும் நடத்துங்க, என் ஃபியூச்சரை என்ன செஞ்சாலும் சரி, நான் கேள்வி கேட்க மாட்டேன். என் எதிர்காலம் உங்க கையில இருக்குப்பா, பொறுப்பெடுத்துக்கோங்க, என்ன நடத்துங்க. Thank you, Holy Spirit. தகப்பனே, இந்த மதிய நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். உமக்கு தோல்விகளை பல நேரங்களிலே உம்முடைய சத்துருவின் பட்சத்தில் நாங்கள் நின்று உமக்கு தோல்வியை கொடுத்தோம். எங்களை மன்னிச்சிருங்க. உங்க கூட நின்று உலகத்தையோ மாம்சத்தையோ பிசாசையோ ஜெயிக்க பல நேரங்களிலே நாங்கள் தவறி இருக்கிறோம். எங்களை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறோம். அப்பா, கூட்டத்துக்கு வந்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு அனுப்புங்கப்பா. ஒருவர் கூட வெறுமையாக போகாமல் அத்தனை பேரையும் நிறைவாய் அனுப்புங்க. தோற்று போனவர்களாய் அல்ல, ஜெயித்தவர்களா இந்த மாடியை விட்டு கீழே இறங்கட்டும். ஜெயித்தவர்களா இந்த கேம்பஸை விட்டு வெளியே போகட்டும். ஜெயித்தவர்களா இந்த உலகத்துக்குள்ள போகட்டும். வருகிற எந்த போராட்டமும் எங்களுக்கு சுகமாய் மாறுவதாக. உலகத்தின் எந்த போராட்டங்களும் எங்கள் வாழ்க்கையில் மேன்மையாய் மாறுவதாக. போராடும் போதெல்லாம் நாங்கள் எகிப்தை விட்டு வந்துட்டோம், நாங்க பிசாசை விட்டு வந்துட்டோம், நாங்க உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டுட்டோன்ற அந்த உணர்வை, அந்த கிருபையை, அந்த மகிமையான எண்ணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள் நீர் வைக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கைக்காக, இந்த போராட்ட பாதைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தும், மகிமைப்படும், ஆசீர்வதியும். வந்த எந்த காரியம், எந்த ஜெப விண்ணப்பங்களாக இருந்தாலும் ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு அதை கர்த்தர் சந்தித்து உங்களுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணி உங்க பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஜெயத்தோடு சாட்சியோடு வாழ அனுக்கிரகம் செய்யும். அடுத்த மாசம் கூட்டத்துக்கு வரும்போது அனைவரும் சாட்சி சொல்லட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த மறுரூபத்தை காணட்டும், அந்த மகிமையை காணட்டும், அந்த ஜெயத்தை காணட்டும். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகிமைப்படுங்கப்பா. பெயர்சபா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையாய் இன்னும் பெரிய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகள் காணட்டும். ஊழியங்களை வர்த்திக்க பண்ணும், ஊழியத்தின் தேவைகளை சந்தியும். கர்த்தர் ஊழியத்தில் எடுத்து உங்கள் மகனை பயன்படுத்தும், அவங்க குழுவினரை பயன்படுத்தும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். மைக்கேல் அண்ணனை ஆசீர்வதிங்க, அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து அவங்களுடைய பிசினஸை ஆசீர்வதிங்க. கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, வந்து ஜெபம் நடத்தின சாந்தகுமார் அண்ணனுக்காக ஸ்தோத்திரம், சுதர்சனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரை மாற்றினவுக்காக ஸ்தோத்திரம். தேவ கரம் கூட இருக்கட்டும். வந்த அத்தனை பேரையும் ஆண்டவரே, இந்த ஊழியத்திலே ஆண்டவரை இணைந்த, கலந்து கொண்ட, உழைத்த அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.